Good morning, all. Today we are going to see a class about e-commerce marketing. Okay, e-commerce marketing அப்படின்னா a set of online strategies to promote, sell, and grow product or services through digital platforms. அதாவது நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸை வந்து நம்ம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது எஸ்சிஓ மூலியமாகவும் இருக்கட்டும், எஸ்எம்எம் மூலியமாகவும் இருக்கட்டும், இமெயில் மூலியமாகவும் இருக்கட்டும், இன்ஃப்ளூன்சர் மார்க்கெட்டிங் மூலியமாகவும் இருக்கட்டும், அண்ட் தென் கண்டென்ட் மார்க்கெட்டிங் மூலியமாகவும் இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை வந்து மார்க்கெட் பண்ணுறது இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங். அதாவது நம்மளோட கோல் என்ன அப்படின்னா, யூசர்ஸ் வந்து நம்மளோட கம்பெனி ஆர் பிராண்டுக்கு அட்ராக்ட் பண்றது. நம்ம ஒரு ஆன்லைன் ஸ்டோர் வச்சிருந்தோம்னா அந்த ஆன்லைன் ஸ்டோருக்கு வந்து அவங்கள வந்து ரீடைரக்ட் பண்ணி கூட்டிட்டு போறது. அண்ட் தென் வந்து விசிட்டர்ஸ் யாராச்சும் பார்க்க வந்தாங்கன்னா கூட நம்மளோட ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் நம்மளுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா அவங்களையும் கஸ்டமர்ஸா மாத்துறது. அண்ட் தென் வந்து ரிட்டைன் பையர்ஸ், என்கரேஜ் ரிப்பீட் பர்ச்சேசஸ் அண்ட் லாயலிட்டி. ஒரு எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இருக்காங்கன்னா அவங்களுக்கு அடுத்து இப்போ வாங்கிட்டு போன ப்ராடக்ட்டை காட்டிலும் அடுத்து வர ப்ராடக்ட்டும் அவங்கள வாங்க வைக்கிறது. ஸோ இதுதான் ரிட்டைன் பையர்ஸ். ஏன் அப்படின்னா இப்போ இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட்னு எடுத்துக்கோங்க. அவங்க ஒரு இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங்னா அவங்க எப்படி ஃபர்ஸ்ட் க்ரோ ஆகுறாங்க, அவங்களுக்கு வந்து எஸ்சிஓ இருக்கு, இன்னும் சோஷியல் மீடியா வச்சிருக்காங்க, இமெயில் கேம்பெயின்ஸ் நடத்துறாங்க, இன்ஃப்ளூன்சர் மார்க்கெட்டிங் நடத்துறாங்க, கண்டென்ட் மார்க்கெட்டிங் நடத்துறாங்க. இன்ஃப்ளூன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி அதாவது அவங்க கிட்ட இருந்து நிறைய பேர் வாங்குவாங்கல்ல, அந்த ப்ராடக்ட்டை நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் பயன்படுத்தி அவங்களோட ரிவ்யூ சொல்லி, ஸோ அதை வந்து பீப்புளை வந்து பை பண்ண வைக்கிறது. ஸோ அண்ட் தென் கண்டென்ட் மார்க்கெட்டிங், இப்போ அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க, கண்டென்ட் போடுறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங்குள்ள வரும். டிவியில் ஒரு கண்டென்ட்டா போடுறாங்கல்ல, இந்த மாதிரி வாங்குங்க தீபாவளி சமயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டென்ட்டா, ஒரு குட்டி கண்டென்ட்டா நல்ல ஒரு ஆடா வீடியோவா போடுறாங்கல்ல, ஸோ அது ஒரு கண்டென்ட் மார்க்கெட்டிங் தான். So why e-commerce marketing is growing rapidly? Widespread internet and smartphone use, more people online, more opportunities to shop. ஏன் அப்படின்னா இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம கையில ஆன்லைன் வச்சிருக்கோம், மொபைல் வச்சிருக்கோம். ஸோ அது எல்லாமே நம்ம வந்து ஆன்லைன் மூலியமா நிறைய ஷாப்பிங் பண்றோம். இப்போ வந்து வெளியில போறதுக்கு எல்லாரும் வாங்குறதுக்கு எல்லாமே எல்லாரும் வீட்ல இருந்தே ஆர்டர் போட்டுட்டு இருக்கோம். ஸோ வந்து டிஜிட்டல் டெக்னாலஜி grow ஆக எல்லாமே வந்து இ-காமர்ஸ் மார்க்கெட்டிங் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் க்ரோ ஆகிட்டே தான் இருக்கும். ஏன் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வி ஆர் ஹேவிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள். அண்ட் தென் ஃபாரினும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்க வந்து டெக்னாலஜி வைஸ் பீப்புள் தேர் அப்டேட்டிங். நம்மளும் இங்க அப்டேட்டடா தான் இருக்கோம். பட் ஆனா வந்து வி ஆர் ஸ்லோலி அப்டேட்டிங். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண டெக்னாலஜிஸ் அதுக்கப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் வந்து எல்லா எம்என்சிஸும் வந்து இந்தியா மாதிரி ஒரு பெரிய மார்க்கெட்டுக்குள்ள என்டர் ஆகுறாங்க, ஏன் வந்து திரும்ப திரும்ப அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரியான கம்பெனிஸ்லாம் திரும்ப திரும்ப ஏன் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டுட்டே இருக்காங்க அப்படின்னா வி ஹேவிங் மோர் நம்பர் ஆஃப் பீப்புள். பாப்புலேஷன் அதிகமா இருக்கு. ஸோ பாப்புலேஷன் அதிகமா இருக்கிறப்போ இங்க வந்து எல்லாருமே ஃபோன் வச்சிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு கஸ்டமர் தான். ஸோ அந்த கஸ்டமர்ஸ் எல்லாருமே அவங்க ஒவ்வொரு பொருள் வாங்கினா கூட அவங்களுக்கு அது ப்ராஃபிட் தான். ஸோ அதனால தான். ஸோ குளோபல் ரீச் இருக்கணும். பிஸ்னஸ் கேன் செல் டு எனி ஒன் எனிவேர். இப்போ வந்து நான் யாருக்குனாலும் எங்க இருந்தாலும் செல் பண்ணணும். இங்க இருந்து நான் ஒரு ப்ராடக்ட் விற்கிறேன்னா அது வந்து அமெரிக்காவுக்கு போய் கூட அந்த ப்ராடக்ட் வந்து செல் ஆகுது அப்படின்னா அது வந்து அமேசான்க்கு ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமா தான். ஸோ அது எப்படி செல் ஆகுது அப்படின்னா என்னோட ப்ராடக்ட்டை நான் அமேசான் வழியா மார்க்கெட் பண்றேன். ஸோ அது மூலியமா தான் அது வந்து செல் ஆகுது. செக்யூர் அண்ட் ஈஸி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் பூஸ்டர்ஸ் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ். இப்போ வந்து நான் வந்து ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்துட்டு அந்த பொருள் வந்து 20 நாள் 25 நாள் வந்து ஆச்சு, அந்த பொருள் வரல அப்படின்னா அந்த பொருளை பத்தி நம்ம வந்து ரொம்ப ஒரி பண்ணிட்டே இருக்கணும். இதே வந்து சேஃப் அண்ட் செக்யூர் ஆன்லைன் பேமெண்ட்ஸ் அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணிருச்சேன் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் வச்சு நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எய்தர் அந்த கம்பெனி கிட்டே நம்ம வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணதாகட்டும், இல்ல நம்மளோட பேங்க்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றதாகட்டும். ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணலாம். நம்ம கிட்ட ஒரு எவிடன்ஸ் இருக்கும். ஈஸி ஆன்லைன் பேமெண்ட்ஸ் அப்படின்னா நம்மளோட பேமெண்ட்ஸ் வந்து வேற யாருக்குமே வந்து போகாது. நம்ம வந்து கரெக்டா இங்க இருந்து அமேசானுக்கு சென்ட் பண்றோம் அப்படின்னா அமேசானுக்கு மட்டும் தான் போகும். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி பர்சனும் நம்மளோட பேமெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ண முடியாது. இதே நம்ம வந்து பிசிக்கலா ஒருத்தர் பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அவரு வந்து நம்மகிட்ட வாங்கினாரா என்னன்ற ஆதாரம் வந்து நம்ம வச்சிருந்தாதான் உண்டு. அப்படி ஆதாரம் இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ இதுல வந்து எப்போதுமே வந்து நமக்கு ஒரு ஆதாரம் இருந்துட்டே இருக்கும் நம்ம பே பண்ணதுக்கு. சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் இன்ஸ்பயர் அண்ட் டிரைவ் பர்ச்சேசஸ். இப்போ வந்து சோஷியல் மீடியா க்ரோத்னாலையும் சரி, நிறைய ப்ராடக்ட்ஸ் அண்ட் டெக்னாலஜி க்ரோத்னாலும் சரி, புது புது ப்ராடக்ட்ஸ் இன்வென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க.
ஸோ அதனால சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நிறைய பர்ச்சேசஸை வந்து நம்ம வந்து கொண்டுட்டு வரலாம். choosing the right e-commerce platform. Popular platforms Shopify, WooCommerce, Magento, BigCommerce, each with unique strength. இப்போ ஷாப்பிஃபை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இல்லை வேர்ட்பிரஸ் WooCommerce எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, இது ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான். ஆனால் வந்து ஒரு சில பிளகின்ஸ் மட்டும் மாறும். இதுல சில ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ ஷாப்பிஃபைங்கிறவங்க வந்து சில ஃபீச்சர்ஸ் கொடுப்பான், ஓ காமர்ஸ்ங்கிறது சில ஃபீச்சர்ஸ் கொடுப்பான். ஆனா வந்து வந்து நம்ம வேர்ட் ப்ரெஸ் யூஸ் பண்றது இப்போ பொறுத்த மட்டும் நம்ம வந்து ஊ காமர்ஸ் ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம ஷாப்பிஃபை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஷாப்பிஃபை யூஸ் பண்ணி பண்ணலாம். ஷாப்பிஃபையும் வேர்ட் காமர்ஸும் என்ன அப்படின்னா டிராக் அண்ட் டிராப் தான் ரெண்டுமே. ஸோ பட்ஜெட் வந்து கன்சிடர் அப்ரண்ட் காஸ்டஸ், மந்த்லி ஃபீஸஸ், டிரான்சாக்ஷன் ஃபீஸஸ் அண்ட் அடிஷனல் ஆப் காஸ்டஸ். இப்போ வந்து நம்ம வந்து அதுல வந்து எத்தனை ப்ராடக்ட்ஸ் வேணாலும் இது அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் வந்து நம்ம செகண்ட் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மட்டும் கிட்டணும் ஷாப்பிஃபைக்கு. காமர்ஸ் வந்து அது வந்து சில ஹோஸ்ட் ஹோஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ஸே வந்து காமர்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க. ஸோ அதுக்கு நம்ம பே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஷாப்பிஃபைக்கு மட்டும் நம்ம மந்த்லி மந்த்லி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்கேலபிலிட்டி, சூஸ் அ பிளாட்ஃபார்ம் தட் கேன் க்ரோ வித் யுவர் பிஸ்னஸ் அண்ட் ஹேண்டில் இன்க்ரீசிங் த டிராஃபிக் அண்ட் சேல்ஸ். நமக்கு வந்து வேர்ட் ப்ரெஸ் நல்லா இருக்கா இல்லை வந்து ஷாப்பிஃபை நல்லா இருக்கா எதுன்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எந்த பிளாட்ஃபார்ம் நமக்கு பிடிச்சிருக்கு, நம்மளோட ப்ராடக்ட்ஸோட டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த டூலை வச்சு நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். என்ன நமக்கு டெவலப் வெப்சைட் டெவலப் பண்ணணுமோ அப்படிங்கிறத. ஈஸி ஆஃப் யூஸ், லுக் ஃபார் யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேசஸ் எஸ்பெஷலி இஃப் யூ ஹேவ் லிமிட்டட் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ். யூசர் ஃப்ரெண்ட்லி இப்போ வந்து யாருக்கு இப்போ வந்து மொபைல் ஃபோனே ஒருத்தவங்க யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இந்த யூசர் ஃப்ரெண்ட்லியான இப்போ அவங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி அந்த யூசர் ஃப்ரெண்ட்லியான நேவிகேஷன் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல நம்ம டிசைன் பண்ணணும். ஈஸ் ஆஃப் யூஸ் பண்ணலாம், அவங்கள வந்து நம்ம ஈஸியாக யூஸ் பண்ண வைக்கலாம். கஸ்டமைசேஷன், எபிலிட்டி டு கஸ்டமைஸ் ஸ்டோர் ஃப்ரண்ட் டிசைன், ஃபீச்சர்ஸ் அண்ட் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஃபிட் யுவர் வேர்டு. இப்போ வந்து நம்மளோட பிராண்டுக்கு ஏத்தாப்புல வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து எந்த சைட் நம்ம லோகோ வைக்கணும், எந்த மாதிரி நம்ம வந்து ப்ராடக்ட்ஸை டிசைன் பண்ணணும், இமேஜஸை டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இன்டகிரேஷன்ஸ், ensure seamless connection with the payment gateways, shipping providers, inventory management and marketing tools. இன்டகிரேஷன் ஏன் பண்றோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து விற்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு நான் இப்போ அமேசான்ங்கிறது ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து நான் ஒரு ப்ராடக்டை விற்கிறேன் அப்படின்னா அந்த கம்பெனில இருந்து ஒரு டெலிவரிக்காரர் வந்து என்னோட வீட்ல இருந்து அந்த ப்ராடக்ட்டை பிக்கப் பண்ணிட்டு போறாரு. அண்ட் தென் வந்து அதை அமேசான் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு அதை வந்து கரெக்டான கன்சியூமர் கிட்ட போய் கொண்டு சேர்க்கிறாரு. ஏன் வந்து அந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்டோட இன்டகிரேஷன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா இப்போ அந்த என்னோட ப்ராடக்ட் வந்து அமேசான்ல டிஸ்பிளே இருக்கு. ஆனா ஆக்சுவலா என்னோட இன்வென்ட்ரில அந்த ப்ராடக்ட் காலியா போயிருச்சு. இப்போ ஒரு கன்சியூமர் வந்து அந்த ப்ராடக்ட்டை தேடிட்டு இருக்காரு, அவரை ஆர்டர் பண்ணிட்டாரு அப்படின்னா என்கிட்ட ப்ராடக்ட் இருந்தா தானே அந்த அமேசான்காரன் வந்து பிக்கப் பண்ணிட்டு போக முடியும். என்கிட்ட ப்ராடக்ட் இல்லைனா எப்படி அமேசான்காரன் வந்து பிக்கப் பண்ணிட்டு போவான். ஸோ அந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் வந்து கரெக்டா இருக்கணும். ஸோ என்கிட்ட ப்ராடக்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வந்து கரெக்டா வந்து அந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் அமேசானுக்கு வந்து கரெக்டா இன்டிமேட் பண்ணா மட்டும்தான் அது கன்சியூமருக்கு இன்டிமேட் பண்ண முடியும். ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ வந்து நீங்களே வந்து சில ப்ராடக்ட்ஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, அவுட் ஆஃப் ஸ்டாக்னு ஒரு கீழே. ஸோ அது ஏன் அந்த அவுட் ஆஃப் ஸ்டாக் வருது, அது ஒவ்வொரு வாட்டி ஃபிளிப்கார்ட்காரன் வந்து அந்த விற்கிறவங்கள்ட்ட கேட்டுட்டே இருக்கானா? அப்படி கிடையாது. அவன் வந்து சட்டியான பிளகின்ஸ் வந்து அந்த செல்லருக்கு வந்து கொடுத்துட்டான். ஸோ அப்படின்றப்ப அவங்ககிட்ட ப்ராடக்ட் இருக்கா இல்லையாங்கிறத வந்து அந்த பிளகின் மூலியமா அது தன்னாலே வந்து வெப்சைட்ல அப்டேட் பண்ணிக்கிறது. ஸோ இதனாலதான் அந்த இன்டகிரேஷன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் ஷிப்பிங் ப்ராடக்ட்ஸ், நம்ம வந்து எப்படி நம்மளோட ப்ராடக்ட் வந்து எங்க வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நம்ம ட்ராக் பண்றதுக்கு வந்து ஷிப்பிங் ப்ராடக்ட்ஸ் வந்து அந்த இன்டகிரேஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சப்போர்ட் அண்ட் செக்யூரிட்டி, ரிலையபிள் கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் ரோபஸ்ட் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் டு ப்ரொடெக்ட் கஸ்டமர் டேட்டா. நம்மளோட டேட்டா வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நம்ம கொடுக்குற ஒரு கம்பெனிக்கும் நம்மளோட டேட்டா வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா அந்த கன்சியூமர் வந்து அந்த கன்சியூமரோட டேட்டாவை அந்த கம்பெனி என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா வச்சிருக்கணும். அண்ட் தென் வந்து ஒரு கஸ்டமர் சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நமக்கு ஒரு இஷ்யூ வருது, நம்மளோட பேமெண்ட்ல இஷ்யூ இல்லை, நம்மளோட ப்ராடக்ட் வந்து டிஃபெக்டிவ் வந்துருச்சு அப்படின்னா அதை நம்ம யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஒரு நல்ல கம்பெனியா இருக்கும்போது அங்க கஸ்டமர் சர்வீஸ் இருந்தா தானே நம்ம போய் சொல்ல முடியும். இப்போ நீங்க ப்ராடக்ட் வாங்கிட்டீங்க, இப்போ நீங்க அதிக காஸ்ட் கொடுத்து ப்ராடக்ட் வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஐபோனே வாங்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த ஐபோன் வந்து டேமேஜா இருக்கு, அதை நீங்க வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு தெரியல அப்படின்னா நீங்க திரும்ப அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுவீங்களா? ஃபிளிப்கார்ட், அமேசான் யூஸ் பண்ணுவீங்களா?
யூஸ் பண்ண மாட்டீங்க. கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ அப்படின்றப்போ அங்க ரிலையபிள் கஸ்டமர் சர்வீஸா இருக்கும்போது மட்டும்தான் நம்ம அந்த ப்ராடக்ட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணவோ, இல்ல ரிட்டர்ன் போடவோ முடியும். அப்படி ரிட்டர்ன் போட்டா மட்டும்தான் நான் நாளைக்கு இல்ல அடுத்த வருஷம் வந்து திரும்ப இன்னொரு ஐஃபோன் வாங்கினா கூட அந்த பிளாட்ஃபார்ம் நான் ப்ரிஃபர் பண்ணி வாங்குவேன். இப்பவுமே எனக்கு அந்த டிஃபெக்டிவான ப்ராடக்ட்ட குடுத்துட்டு, நெக்ஸ்ட் வாங்கும்போது என்னோட பிளாட்ஃபார்ம் வாங்கணும்னு சொன்னா வாங்குவோமா? யாருமே வாங்க மாட்டோம். ஸோ அந்த கஸ்டமர் சப்போர்ட் வந்து ப்ராப்பரா இருந்தா மட்டும் தான் அந்த பிராண்ட் மேல ட்ரஸ்ட் வரும். பீப்பிளும் ஒரு நல்ல ஒரு பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பொருளும் வாங்க ஆரம்பிப்பாங்க அந்த பிராண்ட்ல இருந்து. வெப்சைட் ஆப்டிமைசேஷன் ஃபார் சேல்ஸ். Mobile friendly designs ensure smooth browsing on smartphones and tablets, reaching more customers. இப்போ ஏன் சொல்றேன் அப்படின்னா மொபைல் ஃப்ரெண்ட்லி ப்ரௌசிங்னா இப்போ நம்ம கேட்சி நம்ம வெப்சைட்டோட கேச்சிங் ஆகட்டும், அதோட குக்கீஸ் ஆகட்டும், அண்ட் தென் டிசைன் ஆகட்டும், இது எல்லாமே வந்து ப்ராப்பரா இருந்தா மட்டும்தான் நான் ஒரு யூசருக்கு அந்த வெப்சைட் வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். ஏன்னா வந்து வேற வேற டிவைஸ்ல வந்து யூஸ் பண்ணி பழகியிருப்போம். அப்படின்றப்போ நமக்கு மொபைல்ல பார்க்கும்போது அது வந்து ரொம்ப குட்டியாவோ, இல்ல வந்து ஒரு நம்ம நேவிகேட் பண்றதுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுளாவோ இருந்தா அந்த வெப்சைட் வந்து யாருமே அவ்வளவு ஈஸியா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபாஸ்ட் லோடிங் ஸ்பீடு ரெடியூசஸ் பவுன்ஸ் ரேட் அண்ட் கீப்ஸ் விசிட்டர் என்கேஜ்டு. ஃபாஸ்ட் லோடிங் ஸ்பீடு அப்படின்னா இப்போ வந்து ஒரு சர்வருக்கும் ஒரு கிளைண்ட்டுக்கும், அதாவது உங்க ஃபோனுக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கோ, எவ்வளவு நெட் ஸ்பீட் இருக்கோ, அந்த பேசிஸ்ல தான் வெப்சைட் லோட் ஆகும். ஒரு நல்ல ஹோஸ்ட் ஒரு ஹோஸ்டர்ட்ட குடுத்து ஹோஸ்டிங்ட்ட குடுத்து நம்ம வந்து ஹோஸ்ட் பண்றனாலும், இல்ல ஒரு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல நம்ம சர்வர் இருக்குனாலும், நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது நம்மளோட வெப்சைட் வந்து ஸ்பீடா லோட் ஆனா தான் அந்த கஸ்டமர் வந்து ஆ நம்மளோட வெப்சைட்டே பார்ப்பாங்க. பவுன்ஸ் ரேட் அப்டின்னா என்னன்னா, நம்மளோட வெப்சைட் வந்து ரொம்ப ஸ்லோவா லோட் ஆயிட்டே இருந்துச்சு அப்டின்னா, நம்ம வெப்சைட்ட விட்டு வெளிய வந்துருவாங்க. நம்ம வெப்சைட்ட பார்க்காமலே வெளிய வந்துருவாங்க. பவுன்ஸ் ரேட்ங்கிறது அதுதான். ரொம்ப வந்து ஸ்லோவா இருக்கும். நம்ம வெப்சைட்ட கிளிக் பண்ணியிருப்பாங்க. ஆனா வந்து உள்ள போய் பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் பவுன்ஸ் ரேட். பவுன்ஸ் ரேட்ட கம்மி பண்ணிட்டு, ஃபாஸ்டர் லோடிங் ஸ்பீட் இருந்தா, நம்ம வந்து பவுன்ஸ் ரேட் கம்மியாகும். அண்ட் தென் வந்து பீப்பிள் வந்து அகைன் அகைன் பார்த்துட்டே இருப்பாங்க நம்ம வெப்சைட்ட. கிளியர் நேவிகேஷன் அண்ட் சர்ச் ஹெல்ப்ஸ் யூசர் ஈஸிலி ஃபைண்ட் ப்ராடக்ட்ஸ், இம்ப்ரூவிங் their ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பூஸ்டிங் சேல்ஸ். கிளியர் நேவிகேஷன் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் இப்போ வந்து நான் ஒரு ப்ராடக்ட் கிளிக் பண்றேன் அப்படின்னா, அதுக்கு பை பட்டன் இருந்தா தான் நான் பை பண்ண முடியும். இப்போ அதுக்கு நான் நெக்ஸ்ட் பை பட்டனே இல்ல அப்படின்றப்போ, அது அடுத்து எனக்கு என்ன ஸ்டெப் போகணும்னே தெரியாது. பை பட்டன் குடுத்தும், ஆட் டூ கார்ட் பட்டன் இருக்கணும். ஸோ இப்படி குடுத்தா மட்டும் தான் இதுதான் பை பண்றதுக்கான லிங்க் போல. இந்த லிங்க் கிளிக் பண்ணா நம்மளோட பை பண்ணிறலாம், பேமெண்ட் பண்ணிறலாம். அடுத்த ஸ்டெப் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூசருக்கு வந்து இண்டிகேட் பண்ணணும். ஒரு நேவிகேட் பண்ண சொல்லி அந்த ஸ்க்ரீனே அப்படி நேவிகேட் பண்ண சொல்லி குடுக்கணும். அதுதான் வந்து கிளியர் அண்ட் நேவிகேஷன் சர்ச். Product page optimization. Clear product title and price. Make it easy for customers to identify and understand the product and cost. இப்போ வந்து அமேசான்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்டோட இமேஜ் குட்டியா போட்டிருப்போம் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் ஸ்க்ரீன்ல. அண்ட் தென் அதை கிளிக் பண்ணி உள்ள போகும்போது தான் அந்த ப்ராடக்ட்டே பெருசா இருக்கும். அண்ட் தென் அதை நம்ம ஸ்வைப் பண்ணி பார்க்குற அந்த ப்ராடக்டோட 360 டிகிரி நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் வந்து அதோட காஸ்ட் போட்டிருப்போம். ஹை குவாலிட்டி இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் யூஸ் ப்ரொஃபஷனல் விஷுவல்ஸ் ஷோவிங் த மல்டிபிள் ஆங்கிள்ஸ் ஆஃப் ரியல் லைஃப் யூசேஜ். நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ரியல் லைஃப்ல எப்படி மல்டிபிள் ஆங்கிள்ஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இமேஜ் அண்ட் சில வீடியோஸும் கூட நம்ம வந்து அமேசான்ல பார்க்கலாம். ஒரு ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி உள்ள போகும்போது பெனிஃபிட் ஃபோக்கஸ் டிஸ்கிரிப்ஷன் ஹைலைட் ஹவு மச் த ப்ராடக்ட் சால்வ்ஸ் த ப்ராப்ளம்ஸ் ஆர் இம்ப்ரூவ்ஸ் த கஸ்டமர்ஸ் லைஃப். இப்போ அந்த ப்ராடக்ட்டை நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது எந்த மாதிரி கஸ்டமரோட ப்ராப்ளம் சால்வ் பண்ணுது அப்படிங்கறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்டாக் அவைலபிலிட்டி ஷோ இஃப் த ஐட்டம் இஸ் இன் ஸ்டாக் ஆர் லிமிடெட் டு கிரியேட் அர்ஜென்சி. இப்போ வந்து அந்த ப்ராடக்ட் நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டே இருக்காங்களா, இல்ல எத்தனை பேர் சர்ச் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அப்படின்றப்போ அந்த ப்ராடக்ட்டை இப்போ நான் இந்த ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வேற ஒருத்தர் வந்து இந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டாரு அப்படின்னா, நீங்க திரும்ப அந்த ப்ராடக்ட் வந்து வாங்க முடியாது. ஏன்னா திரும்ப ரீடைரக்ட் பண்ணாதான் அந்த வெப்சைட்டே லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு அப்புறம் அவுட் ஆஃப் ஸ்டாக்னு வரும். ஏன் அப்படின்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டே அவர் வாங்கிட்டாரு. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்களுக்கும் அது காமிச்சுது. ஆனா அந்த ப்ராடக்ட் அவர் வாங்குனதுக்கு அப்புறம் அங்க வந்து ப்ராடக்ட் எதுவுமே இல்ல. ஸோ அதனால அந்த இன்டகிரேஷன் தன்னால நடந்துருது. அவர் அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டாரு. ஸோ நமக்கு ப்ராடக்ட் இல்ல. 0 ப்ராடக்ட். திரும்ப நீங்க நோட்டிஃபை குடுத்தா மட்டும் தான் அந்த ப்ராடக்ட் வரும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அன்லெஸ் அது வந்து ஒரு அவுட் ஆஃப் ஸ்டாக்ன்னு தான் காமிக்கும். ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் ஃபோட்டோஸ். ப்ரொஃபஷனல் லைட்டிங் அண்ட் ஆங்கிள்ஸ். ப்ராப்பர் லைட்டிங் நம்ம வந்து ஃபோட்டோஷாப்ல கூட நம்ம வந்து நிறைய டிசைன்ஸ் பண்ணி போடணும் ஒரு ஃபோட்டோவை ஒரு ப்ராடக்ட் விற்கிறம்போது. அப்பனா தான் அது வந்து நல்லா கேட்சியா இருக்கும். பீப்புள் வந்து அந்த ப்ராடக்ட் உள்ள போய் பார்ப்பாங்க. மல்டிபிள் வியூஸ் அண்ட் ஜூம்ஸ்.
ஒரு ப்ராடக்ட்டை வாங்கும்போது அந்த ப்ராடக்ட்டுக்கான ஜூம் ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே அதில் கொடுத்துருக்கணும். அண்ட் தென் ரியல் லைஃப் கான்டெக்ட் ஷோ த ப்ராடக்ட் இன் எவ்ரிடே யூஸ் ஹெல்ப்ஸ் கஸ்டமர்ஸ் இமேஜின். இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ ஒரு ப்ராடக்ட் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க எவ்ரிடே யூஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து அவங்க லைஃப்க்கு எப்படி ஃபிட் ஆகுது, அவங்களோட எமோஷனல் கனெக்ட் எப்படி இருக்கு அந்த ப்ராடக்ட்டோட அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருக்கணும். கிளாத்திங் ஓன்ஸ் பை மாடல்ஸ் ஆர் கிச்சன் கேஜெட்ஸ் இன் ரியல் லைஃப் கிச்சன் செட்டிங். Consistency. Keep photo style and background consistent across all products for a professional brand image. ஒரு ப்ராடக்ட் வந்து கன்சிஸ்டன்சியா இருக்கணும். ஒரு போட்டோ வந்து ஒரு இப்போ போடுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ் கழிச்சும் அந்த போட்டோக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ், அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வரணும். அப்படின்னா தான் ஒரு ப்ரொஃபஷனல் பிராண்ட் இமேஜ் வந்து கிரியேட் ஆகும். ரைட்டிங் பெராசிவ் டிஸ்கிரிப்ஷன் ஹைலைட் பெனிஃபிட்ஸ் ஓவர் ஃபியூச்சர்ஸ். நம்ம வந்து ஒரு பெனிஃபிட்ஸை வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணி காமிக்கணும். இப்போ வந்து ஒரு ஷர்ட் விற்கிறோம் அப்படின்னா 100% காட்டனு, சாஃப்ட் பிரீத்தபிள் ஃபேப்ரிக். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கேட்சியான ஹைலைட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதான் பீப்புளுக்கு அது ஒரு அட்ராக்டிவ்னஸை கிரியேட் பண்ணி அவங்கள அந்த ப்ராடக்ட் வாங்க வைக்கும். யூஸ் பவர்ஃபுல் வேர்ட்ஸ், லிமிடெட் எடிஷன், பெஸ்ட் செல்லிங், கேரண்டீடு. இப்போ நீங்க அமேசான்ல கூட பாத்தீங்கன்னா பெஸ்ட் செல்லர் அப்படின்னு போட்டிருப்பாங்க சில ப்ராடக்ட்லாம், ஃபர்ஸ்ட் வர ப்ராடக்ட்லாம். ஸோ அதெல்லாம் ஏன் போடுறாங்க அப்படின்னா, ஸோ அந்த பவர்ஃபுல் அந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணா அப்படின்னா அது ஒரு எமோஷனல் கண்டென்ட்டை கிரியேட் பண்ணும், ஒரு அஜென்சியை கிரியேட் பண்ணும். அப்போனா மட்டும்தான் பீப்புளுக்கு வந்து உடனே அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கான ஆர்வம் வரும். ஸோ அப்போ தான் அவங்க வாங்குவாங்க. பி கிளியர் அண்ட் ஸ்கேனபிள். பிரேக் த கண்டென்ட் இன்டு ஷார்ட் பேராகிராஃப் ஆர் புல்லட் பாயிண்ட்ஸ் ஃபார் ஈஸி ரீடிங். நம்ம வந்து பெருசு பெருசா அந்த ப்ராடக்ட்டை போடாம ஒரு புல்லட் பாயிண்ட்ஸா போடணும். இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா அமேசான்ல ஒரு ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு புல்லட்டின் பாயிண்ட்ஸா தான் போட்டிருப்பான். ஸோ ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா ஒரு பேராகிராஃபா போட்டா நம்ம யூசருக்கு ரீட் பண்ண அது ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அது வந்து புல்லட்டின் பாயிண்ட்ஸ்ல போட்டிருக்கோம். இன்க்ளூட் சோஷியல் ப்ரூஃப், மென்ஷன் அவார்ட்ஸ், டெஸ்டிமோனியல்ஸ் அண்ட் என்டோர்ஸ்மெண்ட் டு பில்ட் ட்ரஸ்ட். இப்போ வந்து நம்மளே ஒரு ப்ராடக்ட் பார்க்குறோம் அப்படின்னா அந்த ப்ராடக்டான ரிவ்யூ நல்லா இருந்தால் மட்டும் தான் அந்த ப்ராடக்ட்டை வாங்க போறோம். அந்த ப்ராடக்டான ரிவ்யூ நல்லான்னு நம்ம வாங்க போறது இல்ல. ஸோ நம்ம யோசிக்காம எப்படி ஒரு ப்ராடக்ட் நல்லா வாங்குவோம் அப்படின்னா அதோட ரிவ்யூ வந்து நல்லா இருக்கு அப்படின்னா மட்டும்தான். ஸோ அப்படின்ற பட்சத்துல தான் வந்து நான் அமேசான் காரம்லாம் அந்த ரிவ்யூ டெஸ்டிமோனியல்ஸ் இது எல்லாமே போடுறோம். ஃபோக்கஸ் ஆன் யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ். நம்ம அந்த ப்ராடக்ட்டை விற்கிறோம், நம்மளோட யூனிக் செல்லிங் பாயிண்ட் என்னது, நம்மளோட ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் என்னது, நம்ம வந்து 100% காட்டனா இல்ல பாலிஸ்டர் கலந்துருக்கா இல்ல வந்து ஆஹ் ரொம்ப சில்க் காட்டணும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்டை நல்லா ஹைலைட் பண்ணி யூனிக் செல்லிங் பாயிண்ட் வச்சு நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து எப்படி நம்ம வந்து தனியா தெரியணும் அப்படிங்கறதான் விஷயம். கால் டு ஆக்ஷன் பட்டன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டர் நவ், லிமிடெட் ஸ்டாக் அவைலபிள். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம ஒரு கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸை வந்து வாங்குறதுக்கான ஒரு வழியை சொல்றோம். கால் டு ஆக்ஷன் பட்டன் தான் ஒரு இந்த கஸ்டமருக்கு அந்த ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கான ஒரு வழி காமிக்குது. அப்செல்லிங் அண்ட் கிராஸ் செல்லிங். அப்செல்லிங் அப்படின்னா நம்ம வந்து இப்போ பீப்புள் வந்து எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் இருக்காங்க. ஸோ அப்படின்றப்ப அவங்களுக்கு வந்து மேலும் மேலும் ஹையர் அண்ட் ப்ரீமியம் வெர்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வந்து வாங்குறதுக்கு வந்து நம்ம சொல்றது. தட் இன்க்ரீசஸ் ஆவரேஜ் ஆர்டர் வேல்யூ. இன்னும் வந்து அவங்க வந்து இந்த குவாலிட்டியான ப்ராடக்ட்டை வாங்குறதுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து சஜஸ்ட் பண்றது. கிராஸ் செல்லிங் அப்படின்னா ரெக்கமெண்ட் காம்ப்ளிமெண்டரி ரிலேட்டட் ப்ராடக்ட் டு கோ வித் ஐட்டம் இந்த கார்ட். இப்போ நம்மளே ஒரு ஐட்டம் ஆர்டர் போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 இமேஜஸ் வந்து ப்ளஸ் இருக்கும். ஸோ ஆட் டு கார்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா கிராஸ் செல்லிங் அப்படின்னா நம்ம வாங்குற ஐட்டம் கார்ட் கூடவே இந்த ஐட்டம்லாம் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கிராஸ் செல்லிங் ஐட்டம்ஸ். ஸோ இது என்ன அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி டு பூஸ்ட் சேல்ஸ், என்கரேஜிங் கஸ்டமர்ஸ் டு பை அடிஷனல் ஐட்டம்ஸ். ஸோ இதுதான் நமக்கு தேவைன்னா அந்த ஐட்டம் போடுறோம். ஆனா வந்து இந்த இன்டர்ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 4-5 ஐட்டமும் வந்து நமக்கு காமிக்கும் ப்ளஸ்னு போட்டு. எக்ஸாம்பிள் ஃப்ரீக்வெண்ட்லி brought டுகெதர் செக்ஷன் ஆன் இ-காமர்ஸ் சைட்ஸ். நிறைய ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசான்ல பார்த்துப்போம் நம்ம அதை. அபாண்டன்ட் கார்ட் ரெக்கவரி, சென்ட் ரிமைண்டர் இமெயில்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு கார்ட்ல வந்து ஒரு பொருள் வந்து ரொம்ப நாளா ஆட் பண்ணிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா அது நமக்கு வேணுமா வேண்டாமா, வாங்குங்கன்னு சொல்லிட்டு நமக்கு ரிமைண்டர் மெசேஜஸ் அனுப்புறது. இப்போ அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு நம்ம கார்ட்ல ஆட் பண்ணி விட்ட ப்ராடக்ட்ஸ்க்கு எந்த டிஸ்கவுண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இமெயில் அனுப்புறது. அந்த கஸ்டமர்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ணி திரும்ப நம்ம வந்து அந்த ப்ராடக்ட்டை வாங்க வைக்கிறது.
அண்ட் தென் வந்து இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங்காகவே ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருப்போம். இப்போ வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் 300க்கு ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா, அந்த எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்டே ஒரு 2 மந்த்ஸ் கழிச்சு ஒரு 240 வந்திருக்கும். ஒரு ₹60 கம்மியா வந்திருக்கும். ஸோ அப்படின்றப்போ அந்த ப்ராடக்ட்க்கான லிங்க்கையும் கஸ்டமர் கிட்ட அனுப்பி இது உங்களுக்கு வேணும்னா அது ₹240 ஆயிருக்கு, ₹60 கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம வந்து இமெயில் அனுப்பி பீப்பிள வாங்க வைக்கிறது. யூஸ் ரீடார்கெட்டிங் ஆட்ஸ். நம்ம சோசியல் மீடியா அண்ட் வெப்சைட்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் கூட நம்ம யூஸ் பண்ணி ஆ நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர வந்து ரீடார்கெட் பண்ணி நம்ம கிட்ட இருந்து ஆ ப்ராடக்ட்ஸ் வாங்க வைக்கலாம். இமெயில் கேம்பெயின்ஸ் ஃபார் இ-காமர்ஸ். வெல்கம் சீரிஸ் நம்ம வந்து உள்ள என்டர் ஆனோனே நம்ம வந்து வெல்கம் சீரிஸ்க்கான இமெயில் கொடுப்போம். அண்ட் தென் வந்து ப்ராடக்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன் அவங்க வந்து ஒரு ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் வந்து இப்போ ஷூஸ் பார்த்துட்டு இருக்காங்க, வாட்சஸ் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுக்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து நம்ம மெயில் மூலியமா அனுப்புறது. ஹாலிடேஸ் அண்ட் ஃபிளாஷ் சேல் ப்ரமோஷன்ஸ். இப்போ வந்து கிரேட் இண்டியன் சேல் போடுறாங்க அப்படின்னா, அதுக்கான பைசா குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான டிஸ்கவுண்ட்ஸ்லாம் நமக்கு மெயில் அனுப்புறது. லாயல்டி ரிவார்ட் அப்டேட்ஸ். அதாவது நம்ம அந்த Flipkartல காயின்ஸ்லாம் குடுப்பாங்க தெரியுமா? காயின்ஸ் குடுக்குறது, அண்ட் தென் வந்து சில பாயிண்ட்ஸ் குடுக்குறது, கேஷ் பேக்ஸ் குடுக்குறது. ஸோ இதுதான் ரிவார்ட் அப்டேட்ஸ். பெய்ட் ஆட்ஸ் ஃபார் ஆன்லைன் ஸ்டோர்ஸ். Google ஷாப்பிங் ஆட்ஸ் டிஸ்ப்ளே யுவர் ப்ராடக்ட்ஸ் டைரக்ட்லி இன் Google சர்ச் ரிசல்ட்ஸ். இப்போ வந்து Google ஷாப்பிங் ஆட்ஸ் அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட்ஸ் கிளிக் பண்றோம் அப்படின்னா, நம்ம மேலேயே வந்து குட்டி, குட்டி, குட்டியா ஒரு பாக்ஸ் வரும். Flipkart, Meesho, Amazon அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி, குட்டியான பாக்ஸ் வரும். அதுல ரேட் இருக்கும். ஆனா வந்து இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து அவ்வளோ பெருசா இருக்காது. ரொம்ப குட்டியா இருக்கும். ஸோ அதுதான் வந்து கூகுள் ஷாப்பிங் ஆட்ஸ். Facebook அண்ட் இன்ஸ்டாகிராம்ஸ் ஆட்ஸ்ல நம்ம பீப்புளோட டெமோகிராபிக்ஸ் புரிஞ்சு நம்ம வந்து ஆட்ஸ் ரன் பண்ணலாம். ரீடார்கெட்டிங் கேம்பெயின்ஸை வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் கஸ்டமரே வந்து வாங்காத பொருள்லாம் நம்ம ஆஃபர் கொடுத்து வாங்க வைக்கலாம். ஸோ அவங்களோட ஆர்டரை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண வைக்கலாம். ஒரு கார்ட்ல வந்து அவங்களோட பொருளை ஆட் பண்ணிட்டு வாங்காம ரொம்ப நாள் இருந்தாங்க அப்படின்னா, ஸோ நம்ம வந்து ரீடார்கெட் பண்ணி அந்த பொருளை அவங்க வாங்க வைக்கலாம். Social media for e-commerce showcase products, use reels, stories, and posters to highlight product features, benefits, and real life usage. இப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ டிஷர்ட் பிசினஸ் ஆகட்டும், இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து ரீல்ஸ் போடுறது, ஸ்டோரிஸ் போடுறது. ஸோ இது மூலியமா அவங்க கான்டாக்ட்ஸ் பாக்குறாங்க, ஃபாலோவர்ஸ் பாக்குறாங்க. ஸோ இதை வந்து அவங்க 4 பேர்கிட்ட போய் சொல்லுவாங்க. ஸோ இது மூலியமா தான் சோஷியல் மீடியாங்கிறது ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டு போய் யூஸ் பண்றது இல்ல. ஒருத்தருக்கு இன்னொருக்கிட்ட சொல்லுவாரு. அப்படி மல்டிபிள் டைம்ஸ் வந்து அந்த ப்ராடக்ட்டுக்குண்டான டிஸ்கிரிப்ஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் வந்து மல்டிபிள் மெம்பர்ஸ் கிட்ட வந்து ஷேர் ஆகும். லிவரேஜ் ஹேஷ்டேக்ஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் இன்க்ரீஸ் விசிபிலிட்டி பை யூசிங் பாப்புலர் அண்ட் ரெலவெண்ட் ஹேஷ்டேக்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேட்டிங் இன் ட்ரெண்ட் சேலஞ்சஸ். நம்ம வந்து நிறைய பேரை பார்க்க வைக்கணும் நம்மளோட பிளாட்ஃபார்ம். அப்பதான் நமக்கான சேல்ஸ் அதிகமாகும். அப்படியே அது எப்படி அப்படின்னா, அந்த ப்ராடக்ட்ட நம்ம போஸ்ட் பண்ணும்போது, அந்த ஸ்டோரீஸோ இல்ல ஒரு போஸ்ட்டோ நம்ம போஸ்ட் பண்ணும்போது, நம்ம அதுக்கான ரெலவென்ட் டேக் பண்ணணும். நைக் ஷூஸ், ரன்னிங் ஷூஸ் இப்படின்னு போட்டு நம்ம ரெலவென்ட் ஹேஷ்டேக்ஸ வந்து போடும்போது, அது வந்து இன்னமும் ட்ரெண்டிங் ஆகும். எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர்ஸ், ரன் டைம் ரன் லிமிட்டட் டிஸ்கவுண்ட்ஸ், கிவ் அவேஸ் குடுக்கலாம். ஃபிளாஷ் சேல்ஸ் குடுக்கலாம். அதாவது சோசியல் மீடியா கொடுத்து ஒரு சோசியல் மீடியா ஒரு என்கேஜ்மென்ட்டா இருக்கும்போது, அந்த டிஸ்கவுண்ட்ஸ்லாம் நம்ம போட, அது பீப்பிள் கிட்ட ஒரு என்கேஜ்மென்ட்டா இருக்கும். அவங்க பார்த்துட்டே இருக்கும்போது, அவங்க ஒரு நாள் கண்டிப்பா ஒரு கஸ்டமரா மாறுவாங்க. எக்ஸிஸ்டிங் கஸ்டமரா இருந்தா அவங்களுக்கு தேவைப்படுற நேரம் அந்த ப்ராடக்ட் வாங்குவாங்க. நியூ கஸ்டமரா இருந்தா அவங்களுக்கும் தேவைப்படுற நேரம் அவங்களுக்கு எப்போ நியூ கஸ்டமர் தான் அவங்க சைன் அப் பண்ணிட்டு, டக்குன்னு உள்ள வந்து அவங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ட ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. அவங்களுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ட உள்ள வந்து பார்த்துட்டாங்க அப்படின்னாலே, அ நம்ம இமெயில் மார்க்கெட்டிங் மூலியமாவோ, இல்ல எஸ்இஓ மூலியமாவோ, எஸ்எம் மூலியமாவோ அந்த நியூ கஸ்டமரையும் நம்ம பை பண்ண வச்சிரலாம். கஸ்டமர் ரிவ்யூஸ் அண்ட் டெஸ்டிமோனியல்ஸ். டிஸ்ப்ளே கஸ்டமர் ரிவ்யூஸ் டைரக்ட்லி ஆன் ப்ராடக்ட் பேஜஸ் டு பில்ட் ட்ரஸ்ட். இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னா, இப்போ அமேசான்லயும், ஃப்ளிப்கார்ட்லயும் நம்ம வந்து ஏன் ரிவ்யூ பார்த்து வாங்குறோம் அப்படின்னா, அது ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுது. அண்ட் தென் வந்து யூஸ் வீடியோ டெஸ்டிமோனியல்ஸ் ஃபார் ஆத்தென்டிக் ரிலேட்டபிள் ஃபீட்பேக். ஒருத்தங்க வீடியோ போடுறாங்க, அவங்க யூஸ் பண்ணிட்டு அந்த ப்ராடக்ட்னா, அதுவும் வந்து ஒரு பீப்புள் கிட்ட ஒரு ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுது அந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு. ஆக்டிவ்லி ரெஸ்பாண்ட் ஆன் டு போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக் டு ஷோ யூர் வேல்யூ டு கஸ்டமர்ஸ். இப்போ வந்து நம்மளோட ப்ராடக்ட் நல்லா இருக்கு அப்படின்னா, சரி ஓகே தேங்க் யூ. நம்மளோட ப்ராடக்ட் நல்லா இல்ல அப்படின்னா, சரி ஓகே நாங்க இம்ப்ரூவ் பண்றோம். இனிமேல் அந்த ப்ராடக்ட் இனிமேல் வராம பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ஒரு வகையான பாசிட்டிவ் ஃபீட்பேக்கா நம்ம கஸ்டமர் கிட்ட கொடுக்கணும். அதே மாதிரி அவங்களோட ப்ராடக்ட் நெகட்டிவ் ஃபீட்பேக்கா இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் என்ன ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல அவங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி குடுக்கலாமா?
ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபீட்பேக் எடுத்து பாசிட்டிவா ரிப்ளை பண்ணும்போது பீப்புளும் நம்மளோட கம்பெனி கிட்ட நல்லா அட்ராக்ட் அண்ட் ட்ரஸ்ட் வந்து பில்டு பண்ணுவோம் நம்ம. Loyalty programs offer reward points for purchases to encourage repeat buying, provide exclusive discounts or perks for loyal members, give early access to sales or new products as benefit. இப்போ வந்து நம்ம புதுசு ப்ராடக்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்றோம், 100 ப்ராடக்ட்ஸ் வந்து ஃப்ரீ, ஸோ ஃபர்ஸ்ட் வாங்குற 100 ப்ராடக்ட்ஸ் ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஆஹ், ஒரு ஆஃபர்ஸ் போடும்போது நம்ம வந்து கண்டிப்பா வந்து பீப்புள் கிட்ட நம்மளோட பிராண்டை கொண்டுட்டு போறோம் அப்படின்றப்ப பீப்புளும் ஒரு ப்ராடக்ட் வந்து ஃப்ரீயா வாங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து எந்த ப்ராடக்ட்டுமே நம்ம வாங்காம இருக்க போறது இல்லை, கண்டிப்பா அடுத்த வச்சு ப்ராடக்ட் வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்படி வந்து பீப்புள் அட்ராக்ட் பண்ணிட்டு நம்ம மார்க்கெட்டிங் பண்றோம். சக்சஸ்ஃபுல் இ காமர்ஸோட growth என்ன அப்படின்னா, நம்ம வந்து இ காமர்ஸ் மூலியமா சோஷியல் மீடியா மூலியமாவோ இல்ல அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாவோ நம்ம இன்னைக்கு எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்கோம், இன்னும் அந்த ஆட் போட்டதுக்கு அப்புறம் எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ 30% ஆஃப் இன்க்ரீசஸ் இன் சேல்ஸ் வித்தின் 3 months. நம்ம அதான் இப்போ வந்து இப்போ ஷார்ட்டர் டேர்ம்ல வந்து நம்மளோட சேல்ஸ் வந்து எவ்வளவு வளர்ந்துருக்கு, ஸோ எவ்வளவு கார்ட்ல போட்டிருந்தாங்க எவ்வளவு வாங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே எத்தனை பேர் நம்மகிட்ட வந்து திரும்ப திரும்ப நம்மளோட எக்ஸிஸ்டிங் கஸ்டமர் எத்தனை பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் இ காமர்ஸ்க்கான அதுல எல்லாமே growth இருந்துச்சு அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல் இ காமர்ஸ்க்கான growth தான். பெஸ்ட் ப்ராக்டிசஸ் ஃபார் இ காமர்ஸ் மார்க்கெட்டிங்: ஆப்டிமைஸ் வெப்சைட் ஃபார் மொபைல் அண்ட் ஃபாஸ்ட் லோடிங், யூஸ் கிளியர் பெனிஃபிட் ஃபோக்கஸ் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் இமேஜஸ், personalized marketing through email and ads are based on your user experience, implement abandoned cart recovery tactics to recapture lost sales, influencer partnerships. அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸ்லி அனலைஸ் மெட்ரிக்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னா வேர்ட் ப்ரெஸ் கற்றுக்கோங்க. வேர்ட் ப்ரெஸ் கற்றுக்கிட்டு அதில் வந்து நல்ல ஒரு வெப்சைட்டை பில்ட் பண்ணி பாருங்க. அண்ட் தென் வந்து அந்த இமேஜஸை வந்து வெப்3 ஃபார்மெட்டில் வந்து எப்படி போகலாம்னு பாருங்க. அண்ட் தென் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் கேட்சி கீ பாயிண்ட்ஸை வந்து எழுதுங்க, யோசிச்சு எழுதுங்க. சாட்ஜிபிடி யூஸ் பண்ணி பாருங்க, ஜெமினா யூஸ் பண்ணி பாருங்க. இன்னும் நிறைய ஏஐ டூல்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஒரு வேர்ட் ப்ரெஸ் கற்றுக்கிட்டு ஸோ அதுல இருந்து உங்களோட பிராண்ட் பில்ட் பண்றதுக்கான நீங்க ஏதாச்சும் ஸ்டார்ட் ஆரம்பிக்க போறீங்க, இல்ல டிஷர்ட் பில்ட் பண்றீங்க அப்படின்னா ஏதாச்சும் பிராண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க டிசைட் பண்ணுங்க. விக்ஸ் இருக்கு, நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கு. வெப்ஃப்ளோ நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கு. வேர்ட்பிரஸ் நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஷாபிஃபை நல்ல பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ இது மூலியமா எப்படி நம்ம இ காமர்ஸ் ஆரம்பிச்சு நம்ம போகலாம் அப்படின்ட்டு பாருங்க. அண்ட் தென் வந்து இ காமர்ஸ் மார்க்கெட்ல டிராப் ஷிப்பிங்னு ஒன்று இருக்கு. அதை நான் என்னன்னு இப்போ சொல்லிடுறேன். டிராப் ஷிப்பிங் அப்படின்னா என்னன்னா, நீங்க வந்து ஒரு வெப்சைட் மட்டும் தான் வச்சிருப்பீங்க, சரிங்களா? உங்களோட வந்து இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட், குடோனோ ப்ராடக்ட்ஸோ எதுவுமே கிடையாது. ஒருத்தர் வந்து ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்காரு, அவர் குடோன் வச்சிருக்காரு, எல்லாமே வச்சிருக்காரு. நீங்க வந்து ஒரு வெப்சைட் மட்டும் வச்சிருக்கீங்க. ஒரு கஸ்டமருக்கு நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே கஸ்டமர் சப்போர்ட். இன்னொன்று வந்து அந்த கஸ்டமர் வந்து ரிட்டர்ன் அனுப்புனாங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் ரிட்டர்ன் அனுப்புறதுக்கான ஷிப்பிங் சார்ஜஸ், இந்த 2 விஷயம் மட்டும் தான் நீங்க பார்க்க போறீங்க. வேற எதுவுமே நீங்க பார்க்க போறது இல்ல. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட இருந்து ஆர்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஆர்டர் வந்து நேரா அந்த இன்வென்ட்ரி வச்சிருக்கவர்கிட்ட போயிடும். அவர் வந்து அவங்களோட அட்ரஸ்லாம் போட்டு அவங்களுக்கு ஷிப்பிங் பண்ணிடுவாரு. திரும்ப அந்த ப்ராடக்ட் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு தான் வரும். நீங்க வந்து திரும்ப அந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் கிட்ட கொடுப்பீங்க. அந்த ப்ராடக்ட்கான காசை அவர்கிட்ட கொடுத்துருவீங்க. ஏன் அப்படின்னா இப்போ வந்து நம்ம டிராப் ஷிப்பிங் ஏன் ப்ராஃபிட்டபிள் பிசினஸ் சொல்றோம்னா, இப்போ வந்து நான் வந்து 100 ரூபாய்க்கு ஒரு பிசினஸ் வந்து சாரி 100 ரூபாய்க்கு வந்து ஒரு பொருள் வந்து அந்த இன்வென்ட்ரி மேனேஜ்காரர் வச்சிருக்காரு. அந்த மேனுஃபேக்சர் பண்றவர் இன்வென்ட்ரி மேனேஜ்காரர்னா அந்த மேனுஃபேக்சர் பண்றவர் அவர் வந்து 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வச்சிருக்காரு. அந்த பொருளை நான் வாங்கி என் வெப்சைட்ல 150 ரூபான்னு போடுறேன். 25 ரூபாய் ஷிப்பிங் காஸ்ட்னு வைங்க. அந்த 25 ரூபாய் ஷிப்பிங் காஸ்ட்டை வந்து நான் போட்டு அவருக்கு ஷிப் பண்ணிட்டேன். அந்த ப்ராடக்ட் வந்து அவர் வாங்கிட்டாரு. அந்த 25 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட், சரிங்களா? அதே மாதிரி 10 டைம்ஸ் நிறைய பேர் அந்த ப்ராஃபிட் வாங்குறாங்க. அந்த மாதிரி 25 ரூபா எனக்கு ப்ராஃபிட், எனக்கு வந்து 250 ரூபா ப்ராஃபிட்னு வைங்க அந்த வெப்சைட் ஆரம்பிச்சு. அதே அந்த கஸ்டமர் வந்து அந்த பொருள் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் அனுப்புறாரு அப்படின்னா அந்த 25 ரூபா போக இன்னொரு 25 ரூபா எனக்கு லாஸ். அந்த 50 ரூபாயும் போச்சு. அந்த 25 ரூபாய்க்கு நான் ஷிப்பிங் காஸ்ட் ஃபர்ஸ்ட் அனுப்பின ஷிப்பிங் காஸ்ட்டும் போச்சு. ரெண்டாவது நானா போட்டு என்னோட ஷிப்பிங் காஸ்ட் அனுப்பணும் அந்த இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்டுக்கு. ஸோ இதுதான் ட்ராப் ஷிப்பிங்ல வந்து ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கு. ஸோ அவ்வளோதான். ஸோ ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் கொஷின்ஸ் இருந்தா எனக்கு வந்து மெயில் பண்ணுங்க. தேங்க்யூ.